திருமணச் சடங்குகளின் அடிப்படை சாரம். நீங்கள் குறிப்பிட்டது போல திருமணத்தில் உள்ள ஒவ்வொரு சடங்கும் ஒரு வலுவான காரணத்தை கொண்டுள்ளது. சடங்கு முக்கியத்துவம் மற்றும் உள்ளர்த்தம். மாங்கல்ய தாரணம், தாலி கட்டுதல், ஒரு பெண் சுமங்கலி என்ற தகுதியை பெறுவதை குறிக்கும் மிக முக்கியமான நிகழ்வு. இது இல்லற வாழ்க்கையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. அக்னி வளர்த்தல், ஹோமம், மணமக்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் அந்யோன்யமாகவும் வாழ அக்னி சாட்சியாக நெருப்பை சாட்சியாக வைத்து உறுதிமொழி எடுப்பது. இது தவறுகள் செய்யும் போது நெருப்பு சுடுவதைப் போல தர்மம் அவர்களை தண்டிக்கும் என்ற உறுதியை உணர்த்துகிறது. வாழைமரம் பந்தகால், வாழைமரம் அதன் வம்சத்தை பெருக்குவது போல மணமக்களின் வம்சமும் தழைத்து வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதம். பந்தக்கால் திருமண நிகழ்ச்சியின் ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது. அம்மி மதித்தல், அருந்ததி பார்த்தல். அம்மி மதித்தல் வாழ்வில் வரும் துன்பங்களை தாங்கும் உறுதியையும் ஸ்திரத்தன்மையையும் குறிக்கிறது. அருந்ததி பார்த்தல் வசிஷ்டரின் மனைவி அருந்ததியைப் போல கற்பு, பொறுமை மற்றும் நிதானத்துடன் இல்லறத்தை நடத்த வேண்டும் என்ற உயர் இலட்சியத்தை உணர்த்துகிறது. திருமண சுபமுகூர்த்தத்திற்கான ஜோதிட வழிகாட்டுதல்கள். திருமண நிகழ்வுகள் அனைத்தும் சாஸ்திர சம்பிரதாயப்படி நல்ல நாட்களில், குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், திதிகள், கிழமைகள் மற்றும் லக்னங்களில் நடத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக விளக்கியுள்ளீர்கள். நிகழ்வு முக்கிய ஜோதிட காரணிகள். திருமண பொருத்தம், வயது, மன வளர்ச்சி, இருவீட்டார் சம்மதம் ஆகியவற்றுடன் ஜாதக பொருத்தம் பார்ப்பது அவர்களின் எதிர்கால இல்லற வாழ்வு சீராக அமைய உறுதி செய்வதற்காக. பெண் பார்க்கும் படலம், ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து தாரபலம் உள்ள சுப நட்சத்திரங்களில் செல்ல வேண்டும். இது சந்திப்பு நல்லவிதமாக அமைய உதவும். நிச்சயதார்த்தம், குறிப்பிட்ட சுபதிதிகள், நட்சத்திரங்கள் மற்றும் கேந்திர கோணங்களில் பாவ கிரகங்கள் இல்லாத லக்னம் தேவை. இது உடன்பாட்டை உறுதி செய்யும் சடங்கு என்பதால் உறுதியான நேரத்தை தேர்ந்தெடுக்கின்றனர். திருமாங்கல்யம் செய்ய ஏற்ற நாள். மாங்கல்யம் என்பது நிரந்தரமானது என்பதால் அதை செய்ய நிலையான ஸ்திர நட்சத்திரங்கள் மற்றும் திதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பந்தக்கால் நடுவது திருமணத்திற்கான ஆரம்ப புள்ளி என்பதால் உறுதியான கேந்திர கோணங்களில் சுபலக்னம் பார்த்து நடுவது அவசியம். திருமணம் முக்கிய முகூர்த்தம், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதால் பெரும்பாலான சுப நட்சத்திரங்கள், திதிகள், கிழமைகள் மற்றும் ஸ்திர லக்னங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் அனைத்தும் திருமணம் என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையின் தத்துவம் மற்றும் வானியல் அறிவு சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சார பிணைப்பு என்பதை மிக அழகாக பிரதிபலிக்கிறது.